பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது உடனே ரெடி ஆகிடும். நம்ம எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம புலாவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, குடமிளகா எடுத்துருக்கேன். பன்னீரை நான் உதிரியாக ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி, முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி கொழுப்பு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பாதாமும் சேர்த்துக்கலாம். பாதாமும் உங்களுக்கு அதே டேஸ்ட்டு தான் தரும், நல்லாவும் இருக்கும். நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், கருவேப்பிலையும் சேர்த்துங்க. ஆனியனை நல்லா வதக்க வேண்டாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம கடிக்கும் போது நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. அதனால ரொம்ப வதக்காதீங்க. நான் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நாங்கள் குடமிளகாய் இப்போ சேர்த்துக்கிறேன். ஏன்னா முன்னே சேர்த்துட்டா ரொம்ப அது குடமிளகாய் ரொம்ப சாஃப்டாகிடும். வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கல் உப்பு, கரம் மசாலா சேர்த்துருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோவில் நல்லா வேகட்டும். இப்போ நான் வச்சு வச்சுருக்க தக்காளி, முந்திரி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி விட்டுடலாம். கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். உதிரியாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக்.